கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள்னாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றும் அப்பா நம்மோடு இடைப்படுகிற அப்பாவோட வார்த்தை யோசுவா சாப்டர் 1 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜோசுவா ஃபர்ஸ்ட் சாப்டர் வெர்ஸ் 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இன்னைக்கு அப்பா நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களோடு கூட இருந்து ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல யோசுவா 1:1 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு. அடுத்து கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, இங்க நூனின் குமாரனாகிய யோசுவாவை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, மோசேயோட ஊழியக்காரனாக காட்டுகிறார். எப்படி காட்டுறாங்க? மோசேய கர்த்தருடைய தாசனாய் காட்டுகிற அப்பா இங்க மோசேயோட ஊழியக்காரனாக காட்டுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் யோசுவாவை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசேயோடைய ஊழியக்காரனாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த யோசுவாவை அப்பா எப்படி பார்க்கறாங்க அப்படின்றத யோசுவா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜோசுவா 24th சாப்டர் 29th verse. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். நம்ம அங்க 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி பார்த்தோம்? கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக வைத்திருந்த அந்த யோசுவாவை இங்க எப்படி மாத்துறாரு? நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் இன்னைக்கும் அப்பா சொல்றாங்க, ஸ்தோத்திரம், இவ்வளவு நாள் நம்ம பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்ற அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஒருவனும் நமக்கு ஏத்து நிற்பது இல்லை. யோசுவாவுக்கு இந்த தகுதியை தேவன் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, நீங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எக்ஸடஸ் 33rd சாப்டர் verse 11. ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன். யாருடைய பணிவிடைக்காரன் என்று இங்க பார்க்கிறோம்? மோசையோடைய பணிவிடைக்காரனாக பார்க்கிறோம். அந்த பணிவிடைக்காரன் என்ன பண்ணாராம்? அந்த பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்ததுனாலதான் யோசுவா அப்ப என்ன பண்ணாங்க? இப்ப மோசேக்கு அடுத்துனா ஆரோன் இருக்கலாம், ஆரோன் சந்ததி இருக்கலாம். ஆனா யோசுவாவை ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார். இன்னைக்கு நம்மையும் அப்பா தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க? நாமும் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய வேதத்துல எப்பொழுதும் தியானமா இருக்கணும். எப்பொழுதும் ஜெபத்துல ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல இருக்கணும். நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல இருக்கும் பொழுது யோசுவாவை எப்படி தேவன் உயர்த்தினாரோ, மோசையோட வேலைக்காரனா இருந்தவனை கர்த்தருடைய வேலைக்காரனாக அப்பா மாத்தினாங்க. அதே போல நாமும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கும் பொழுது, அவரை விட்டு பிரியாது இருக்கும் பொழுது அப்பா சொல்றான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். இந்த காலை நேரத்திலும் அப்பா நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டு பேசுனீங்க. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. நான் யோசுவாவோடு கூட இருந்தேன், மோசே கூட இருந்தது போல இருந்தேன். அதே போல உங்களோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்கவே
முடியாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு தடைகள் இருந்ததோ, எந்தெந்த காரியத்துல போராட்டங்கள் இருந்ததோ, எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல அப்பா விலக்கி போடுகிறாங்க. யார் யார் வேதனையோடு கூட, யார் யார் வியாதியோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு சிலர் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ அப்பாவோட தளங்குள்ள கரம் அவர்களை தொடுகிறார். இப்பொழுது அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவுடைய தளங்குள்ள கரம் இப்பொழுது தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மேலையும் இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. தெய்வீக சுகத்தை இப்போது நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதே போல பிள்ளைகள் ஹைப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் இப்பொழுது அப்பாவோட கரம் பிள்ளைகளை தொடுகிறார். தேங்க்யூ. அவருடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலையும் அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அப்பாவுடைய தெய்வீக சுகம் இறங்குகிறதற்காக நன்றி. இப்பொழுதே விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. யோசுவாவை போல எப்பொழுது அப்பாவுடைய சந்நிதியில, அப்பாவுடைய பாதத்துல, வேதத்துல, ஜெபத்துல நான் தரித்திருப்பேன் என்று சொல்லி இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆம் தகப்பனே, நீங்க யோசுவாவை உயர்த்தினது போல உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க உயர்த்த போகிறதுக்காக நன்றி. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.